நாம இன்னைக்கு இந்த வீடியோல சூப்பரான 10 கிச்சன் டிப்ஸை தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். முதல் டிப்ஸ் என்னன்னா, தேங்காய் துருவி அதை கொதிநீர்ல போட்டு வைத்துவிட்டு பிறகு கை பொறுக்கும் சூட்டுல எடுத்து பிழிந்தால் நல்ல கெட்டியான பால் கிடைக்கும். அடுத்த டிப்ஸ் என்னன்னா, வெங்காய பக்கோடா செய்யும் போது வெங்காய பக்கோடாவுக்கு அரை ஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து செய்து பாருங்க. வாசனை சூப்பரா இருக்கும். தோசை மாவு அரைக்கும் போது வேக வைத்த சாதத்தை சிறிது சேர்த்து அரைத்தால் வார்க்கும் தோசை ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். செய்து பாருங்க. சாம்பார் தண்ணியாக இருந்தால் பொட்டுக்கடலையை மிக்சியில் அரைத்து சாம்பாரில் சேர்க்கலாம். சாம்பார் கெட்டிப்படுவதுடன் சுவையும் கூடுதலாகவே இருக்கும். தேங்காயை அதன் கண் பகுதி மேல் நோக்கியவாறு வைத்தால் நீண்ட நாள் வரை தேங்காய் அழுகி போகாமல் இருக்கும். வறுத்த புழுங்கலரிசியை மாவாக்கி வைத்து கொண்டால் கூட்டு கறிகள் இறக்கும்போது லேசாக தூவிவிட்டால் வாசனை கூடுதலாக இருக்கும். காலிஃப்ளவர் போன்ற உணவு வகைகளை தயாரிக்கும் போது அதில் கொஞ்சம் பால் சேர்த்தால் பச்சை வாசனை மாறிவிடும். சோளத்தை வேக வைக்கும் போது ஒரு சிட்டிகை சர்க்கரை சேர்க்க அது இயற்கையாக உள்ள இனிப்பு சுவை தூக்கலாக தெரியும். ருசியும் கூடுதலாக இருக்கும். மோர் குழம்புக்கு புளித்த மோர் இல்லை என்றால் 3 புளிப்பான தக்காளியை மோர் குழம்புக்கு தேவையான சாமான்களுடன் சேர்த்து அரைத்தால் புளிப்பு சுவை வந்துவிடும். கொத்தமல்லி மலிவாக கிடைக்கும்போது அதை வாங்கி நறுக்கி அத்துடன் உப்பு, பச்சை மிளகாய் சேர்த்து அரைத்து வடையாக தட்டி வெயிலில் காய வைத்து வடகமாக செய்து ரசத்தில் பொரித்து போடலாம். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.